நாங்க 2 பேரும் டீப்பா லவ் பண்ணோம். ஆனா, அந்த பொண்ணுக்கு வந்து திருமணம் ஆக போகுது பாய். அந்த பொண்ணு கூட நான் சேர முடியாதா? அப்ப என்னுடைய காதல் என்ன? அப்படின்ற மாரிலாம் கமெண்ட்ஸ் வருது. அந்த மாரி சேர்க்க முடியுமா பாய்? இப்போ என்கிட்ட ஒரு லவர்ஸ் வராங்க. ஒரு லவர்ஸ் இல்ல, ஏகப்பட்ட லவர்ஸ் தான் என் வேலைய என்ன சுத்தி சுத்தி. ம்ஹ்ம். ஆமா. இப்போ ஒரு லவர்ஸ் ஒரு பையன் வராரு. ம். தன் பொண்ணு நான் லவ் பண்ண பொண்ண வந்து மனச மாத்திட்டாங்க. மாத்திட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. வர பையன்கிட்ட உண்மை இருக்கா? அவன் லவ் பண்ணது உண்மையா? அந்த பொண்ணு லவ் பண்ணது உண்மையா? 2 பேருக்குள்ள சின்சியரா இருந்திருக்காங்களா? அவங்களுக்குள்ள அந்த பாண்டிங் இருக்கா? பொருத்தம் இருக்கா? அதே மாரி அந்த பொண்ண வந்து இவங்கிட்ட வர வைக்க முடியுமா? ம். பையனோ பொண்ணோ யார் வராங்களோ, ம். அத வர வைக்க முடியுமா? இல்ல இவனுக்கான இவன் தானா? ம். மர்ஜின் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. பாய், காதலர்கள் ஒன்று சேர அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கீங்க. இன்னும் சொல்லப்போனா நிறைய பேரை சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கான டாபிக் வந்து இப்போ நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன் நான். அதுல பொண்களும் சரி இல்ல பசங்களும் சரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நாங்க 2 பேரும் டீப்பா லவ் பண்ணோம். ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து திருமணம் ஆக போகுது பாய். அந்த பொண்ணு கூட நான் சேர முடியாதா? அப்ப என்னுடைய காதல் என்ன? அப்படின்ற மாரிலாம் கமெண்ட்ஸ் வருது. அந்த மாரி சேர்க்க முடியுமா பாய்? நல்லா கேட்டீங்கம்மா. முக்கியமான ஒரு விஷயம் அது. எனக்கே நெறைய கேஸ் இளவேல இருக்கு அந்த மாரி. சில கேஸ் தான் டக்கு டக்குன்னு முடிச்சிருக்கேன். முடிஞ்சிரும். சில கேஸ் இருக்கு இளவேல. என்ன ரீசன்னா, புரிஞ்சுக்கணும் என்னன்னா, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் வந்து இறைவன் படைக்கிறது தான். ம். புரியுதுங்களா? ஆனா ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தை பொறந்துருச்சு, ம். இறந்துடுறான், இல்ல பிரிஞ்சிடுறான், அவங்கள விட்டு வந்துட்டாங்கன்னா, இதுதான் வாழ்க்கை நினச்சிக்கூடாது. அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க ஒண்ணு கல்யாணம் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களோட வாழ்க்கை. ம். என்னடா நம்ம ஃபர்ஸ்ட்டு மேரேஜ் 2 குழந்தை பொறந்துச்சே, அப்போ இது வாழ்க்கை இல்லைன்னா இல்ல. ம். அது இல்லைன்னா அந்த இறைவன் அத உன்ட்ட பறிச்சுட்டான். ம். திருப்பி உனக்கு குடுப்பான் பார்த்தீங்களா, அதுதான் உனக்கானது. அந்த காலம் முடியிற வரையும் உனக்கு இருக்கும். ம். இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா, இங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது. கிடையாது. ஸோ இத நீங்க புரிஞ்சுக்கணும். விஷயம் என்னன்னா, நீங்க கேட்ட விஷயத்துக்கு, இப்ப என்கிட்ட ஒரு லவர்ஸ் வராங்க. ஒரு லவர்ஸ் இல்ல, ஏகப்பட்ட லவர்ஸ் தான் என் வேலைய என்ன சுத்தி சுத்தி. ம்ஹ்ம். ஆமா. இப்போ ஒரு லவர்ஸ் ஒரு பையன் வராரு. ம். தன் பொண்ண நான் லவ் பண்ண பொண்ண வந்து மனச மாத்திட்டாங்க. மாத்திட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ம். ஆனா மேரேஜுக்கு ஒரு 3, 4 மாசம் இருக்கு. அந்த மேரேஜ் வந்து நிப்பாட்ட முடியுமா பாய்னா, மேரேஜ நிப்பாட்டுதுன்றத விட முதல்ல வந்து நம்ம ஃபால் போட்டு பார்க்கணும். எப்படின்னா, ம். வர பையன்கிட்ட உண்மை இருக்கா? அவன் லவ் பண்ணது உண்மையா? அந்த பொண்ணு லவ் பண்ணது உண்மையா? 2 பேருக்குள்ள சின்சியரா இருந்திருக்காங்களா? அவங்களுக்குள்ள அந்த பாண்டிங் இருக்கா? பொருத்தம் இருக்கா? இவனோட இவன் சேர்த்து வச்சா நல்லா இருக்குமா? இல்ல அதே மாரி அந்த பொண்ண வந்து இவன்கிட்ட வர வைக்க முடியுமா? ம். பையனோ பொண்ணோ யார் வராங்களோ, ம். அத வர வைக்க முடியுமா? இல்ல இவனுக்கான இவன் தானா? ம். எப்படி? அத இவங்க 2 மாத்தி பேர் தான் ஜோடி சரிதானா? சரிதானா? இதுதான் விதியா? அது சதியா? ம். வீட்ல மாத்துறாங்களான்னு சொல்லிட்டு பார்ப்பேன். இல்ல ம். இதுதான் விதி. அவன் வீட்ல மாத்திட்டு சதி தான், அது சதி நடக்குது அவங்களுக்கே தெரியலன்னு தான், அத நம்ம அழகா கொண்டு வந்துரலாம். ம். ம். புரியுதுங்களா? ம். இல்ல இது விதி கிடையாது. ம். இது வந்து இயற்கையா ஏதோ இப்ப நடந்துட்டு இருக்கிறது. ம். நடக்க போற திருமணம் தான் விதி அப்படின்னு வந்துச்சா யாராலையுமே அதை பிரிக்க மாத்த முடியாது. முடியாது. ம். இந்த மாலிக் பாய்ல எந்த மாலிக் பாய் வந்தாலும் சரி, அந்த மாலிக் கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. ம். இதுதான் உண்மை. ம். சரிங்களா? ஆனா அதே மாரி குறிப்பிட்ட டைம் இருக்கு. அந்த பொண்ணுக்கு போறது 2 பேருக்கு நல்லா இருக்கு. இவன் லைஃப்ல நல்லா இருக்கும்னா, அது எந்த ஜில்லால இருந்தாலும் தூக்கிட்டு வந்துரலாம். ம். எந்த நாடு விட்டு நாடு, எந்த நாட்டுல இருந்தாலும் கொண்டு வரலாம். என்னன்னா கொஞ்சம் டைம் எடுக்குமா. நெறைய பேர்ட்ட அந்த பொறுமை மட்டும் கிடையாது. ம். என்ன நினைக்கிறாங்கன்னா, மாந்திரீகம் பண்ணா பாய் பண்ணாருன்னா உடனே உடனே நடந்துரும். நடக்கவே நடக்காது. ம். நம்ம திருப்பியும் சொல்றேன். நீங்க என்கிட்ட வரலனாலும் பிரச்சனை இல்ல. உடனே நடக்கிற மாரி தான் நீங்க எதுவுமே சில பேர் சொல்றாங்களாம். 3 நாள்ல வரைச்சு தரேன், 7 நாள்ல வரைச்சு தரேன், 10 நாள்ல வரைச்சு தரேன். இது எல்லாமே உருட்டு தான். வாய்ப்பே இல்லம்மா. அம்மா ஒரு விஷயம் எடுத்தாலே ஒரு அமல் படிக்கிறதுக்கே 48 நாள் ஓதணுமா. ஒரு 48 நாள் ஓதுற விஷயத்த 3 நாள்ல எப்படிம்மா நடத்த முடியும்? ம். இதே ஒரு கூட ஒரு பொண்ணு இருக்கு, மை தடவுறேன், மருந்து குடுக்குறேன்னா ஈஸியா மாத்தலாம். கூடயே இருக்குன்னா ஈஸியா எது வேணாலும் பண்ணலாம். தூரமா இருக்கிறனால எப்படி நீங்க உடனே கொண்டு வர முடியும்? ஸோ முடியாது. அது மாரி பொண்ணோ, பையனோ எந்த தூரத்துல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு இவங்க பொருத்தம் நல்லா இருந்ததுன்னா, அத அங்க தூக்கிட்டு வந்து இவங்களோட சேர்த்துடலாம். இதுதான் நிரந்தரம், இதுதான் விதி, இது பண்ண லைஃப் நல்லா இருக்கும்னா, அழகா நம்ம கொண்டு வரலாம். அது ஆண் பெண் கேட்டாலும் சரி, இல்ல பெண் வந்து ஆண் கேட்டாலும் சரி. இல்ல அவனுக்கு கல்யாணம் ஆகப்போகுது, அது கல்யாணம் நடந்தே தீரும்னா நானே சொல்லிருவேன். இல்லம்மா அந்த கல்யாணம் நடந்தே தீரும். நீங்க மறந்துடுங்க, விட்டுடுங்கன்னுவேன். அது மீறியும் இல்ல பை, நீங்க ட்ரை பண்ணுங்கன்னா, ட்ரை வேணா பண்றேம்மான்னு ட்ரை பண்ணுவேன். ம். அது மேல ஆண்டவன் மேல பாரத்த போட வேண்டியதுதான். இதுதான் உண்மை. ஆனா வர வைக்க முடியுமானா வர வைக்க முடியும்.
எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, ஆணுக்கு பெண் கேட்டாலும் சரி, பெண் ஆண் கேட்டாலும் சரி, வர வச்சு கொடுக்க முடியும். அது லவ்வில் ஒரு உண்மை இருந்ததுன்னா, நான் சும்மா டைம் பாஸாக கேட்குறேன், யூஸ் பண்ண கேட்குறேன், நான் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன், சும்மா பார்க்குறேன், எனக்கு அவங்க பேர்லாம் தெரியாது, நான் பழகுனதில்லை, அவங்கள வசியம் பண்ணி கொடுங்கன்னா வசியம் பண்ண முடியாது. அவங்ககிட்ட பழகி நீங்கள் உறவாடி உங்கள் பேர் யார், நீங்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்து நீங்கள் கம்யூனிகேஷனில் இருந்திருந்தீங்கன்னா எப்படிப்பட்ட வசியத்தையும் நம்ம பண்ணி சேர்த்து வச்சிடலாம். நான் எதுவுமே பண்ணதில்லை, வேணாம் யாருனே தெரியாது, நான் அவளை ஒன் சைடாகவே பண்ணிட்டு இருக்கேன், வர வச்சு கொடுங்கன்னா அதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்புறம் சீமான் சார் சொல்கிற மாதிரி வாய்ப்பு இல்லை ராஜான்னு தான் நானும் சொல்லணும். புரியுதுங்களா? ஸோ எப்படிப்பட்டாலும் வர வைக்க முடியும். அந்த லவ்வில் ஒரு உண்மை இருந்ததுன்னா, உண்மை இருந்தால் மட்டும் இந்த மாலிக் பாயை தேடி வாங்க. பொய்யா இருந்தால் எவ்வளோ பாய்ங்க இருக்காங்க, தாராளமாக போய்க்கிங்க. நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. நிறைய காதலர்களுக்கு இது ஒரு அற்புதமான பதிவாக அமைஞ்சிருக்கும். இது மாதிரி காதல் கைகூட அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு பதிவு சமர்ப்பணம். காதல் என்றது ரொம்ப ஒரு புனிதமானது வார்த்தை. ஆமாம், அதுக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயம். உடம்புல மனசு மனசு எங்கே இருக்கு உடம்புல? உங்களை கேட்குறேன். தெரியாது தெரியாது பை, உண்மைதான். உடம்புல கிட்னி இருக்கு தெரியும், குடல் இருக்கு தெரியும், எல்லா பையும் கர்ப்பப்பையிலேருந்து காது மூக்கு கிட்னி எல்லாமே தெரியும். மனசு எங்க இருக்கு யாருக்கும் தெரியாது. தெரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க மனசு வலி இருக்கு பாருன்னு. இல்ல இதயம் தான் மனசுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இது மனசு கிடையாது, அது இது. அது பிளட் சர்க்குலேஷன் ஆன ஒரு இடம். ஆனா மனதுன்றது எங்க இருக்கு? அது மண்டையிலயும் இருக்கலாம், கையிலயும் இருக்கலாம், எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. எங்கேயுமே கிடையாது. மனசுன்றது நம்மளை சுற்றி சுற்றி வரதான் மனசு. அலப்பாயம். பிரியாணி பார்த்தாலும் சாப்பிடணும்னு தோணும், அதுவும் மனசு. தயிர் சாதத்தை பார்த்தாலும் சாப்பிடணும்னு தோணும், அதுதான் மனசு. ஒரு மனைவி இருக்கும், மனைவிட்ட பழக்க தோணும், செக்ஸை வச்சுக்க தோணும், அது மனசு. டக்குன்னு இன்னொரு பொண்ணை பார்த்தா அதே பொண்ணையும் நம்ம பேச தோணும், அதுதான் மனசு. ஓப்பனாகவே பேசுகிறேன், அதுதான் மனசுன்றது. ஏன்னா அலை மாறி மாது அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம உடம்புல நிறைய பேர் எனக்கு மனசு வலி இருக்கு பாருங்க பை, அப்படியே பிச்சு போடுறோம். எங்கடா இருக்குது மனசு உனக்கு? என்ன பர்ஸா அது? உடம்புல இல்லாத ஒரு உறுப்பே மனசுதாம்மா. ஆனால் அந்த வலி இருக்கு பாருங்க, உடல் வலி, ஆப்ரேஷன் வலியோட பெரிய வலி மனது வலி. ஏன்னா எல்லா வலிக்கும் மாத்திரை இருக்கு, மன வலிக்கு மாத்திரையே இல்லைம்மா. சைக்காட்டிஸ்ட் கொடுக்க தூங்க வைக்க தான் மாத்திரை, மன வலிக்கு மாத்திரை. மன வலிக்கு ஒரே விஷயம் கடந்து போறது. சூப்பர். இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, நல்லா இருப்பீங்க. சூப்பர் பை, ரொம்ப சிறப்பு. ரொம்ப அற்புதமான ஒரு எண்டோட இந்த பதிவை முடிச்சிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். நன்றி. நன்றிம்மா.